ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्फटितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यते यस्य न हरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् இன்னமுதுத்துகை இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பகவானை பரிபூரணமாக அனுபவிக்கணும். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பகவானை அனுபவிப்பதற்காகத்தான். வேதநூல் திராயம் 100 மணிக்கடதாம் புகுவரேலும் பாவியும் உறங்கிப் போகும் என்றதில் 15 சேவை பாலகனதாகும் இனி பசி மூப்பு துன்பம் ஆகலாய் பிறவி வேண்டே அரங்கமா நகருளானே அப்படின்றார் தொண்டடிப்படியார்கள். வாழ்க்கையில எத்தனை வருஷம் வாழறோமோ அந்த வருஷத்துல பாதி பார்த்தோம்னா தூக்கத்துல போயிடுறது. ஒன்னும் தெரியாத பால்ய வயசுலையும் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதும் நேரம் போயிடுறது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பல்வேறு விதமான ஆசைகள்ல போயிடுறது. அதன் பிறகு பசி, அந்த பசிக்கான பிரயத்தனம் அதுல போயிடுறது. அதற்குள்ள வயசாயிடுறது. அதற்குள்ள துன்பம் வந்துடுறது. பிணி பசி மூக்கு துன்பம். இவ்வளவுதான் வாழ்க்கையா இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பகவான் அனுபவிப்பதற்கு நிஜமாவே நமக்கெல்லாம் வாழ்க்கையில நேரத்துடைய முக்கியத்துவம் தெரியலன்னு தான் சொல்லணும். நேரத்துக்கு ஒரு சாதாரணமான ஒரு மதிப்பு யாரும் கொடுக்கறது கிடையவே கிடையாது. சரியா சொன்னா ஓரளவுக்கு நேரத்துடைய மரியாதை யாருக்கு தெரியாதுன்னா, ஒலிம்பிக்ல எல்லாம் ஏதான போட்டியில கலந்துப்பான். ஒலிம்பிக்லயோ ஏசியன் கேம்ஸ்லயோ எல்லாம் கலந்துப்பான். அவன் ஓடுவான். 100 மீட்டர் ஓட்ட பந்தயமோ 200 ஓடுவான். ஒரு 10-15 பேர் ஓடுவா. அங்க நிமிஷம் எல்லாம் கிடையாது, செகண்டும் கிடையாது, நொடியும் கிடையாது. அதை விட சின்னது மைக்ரோ செகண்ட். எல்லாரும் ஓடி வருவா. ஒருத்தன் 1 நிமிஷம் 28 செகண்ட்ல முன்னாடி வந்திருப்பான். இவன் 1 நிமிஷம் 26 செகண்ட்ல பின்னாடி இருப்பான். 2 செகண்ட், 2 நொடி பொழுதுல இந்த தங்க பதக்கத்தை விட்டு அவன் அழுவானே, அவனுக்கு கொஞ்சம் தெரியும். 6 வருஷம் அவன் எவ்வளவு பிரயத்தனப்பட்டான், எத்தனை தூரம் ஸ்டாப் வாட்ச் வச்சு ஓடி பார்த்தான், எவ்வளவு நாள் அவன் எவ்வளவு பிரயத்னம் பண்ணான், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓடி பார்த்தான்லாம் முக்கியமே கிடையாது. அன்னைக்கு தங்கப்பதக்கம் வாங்கினானா இல்லையா, இவ்வளவுதான் முக்கியம். எத்தனையோ பேரை பார்த்தா 1 நொடி 2 நொடி, சில பேரை பார்த்தா 1 நொடிக்கு குறைச்சலா சில 50 மைக்ரோ செகண்ட்ல இந்த தங்கப்பதக்கத்தை விட்டுட்டு ஓட அழுவோம்.
அத்தனை நாடு நாட்டில் இருக்க அத்தனை பேர் அவனை பார்த்துட்டு இருப்பான். 100 கோடி ஜனங்கள் இருக்கான். 100 கோடி ஜனங்கள் இவன் ஜெயிக்கிறானான்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த 100 கோடி பேருடைய எதிர்பார்ப்பு ஒரே ஒரு நொடி பொழுதுல தோற்று போறது. ஒரு நொடி பொழுதுல அவ்வளவுதான். நொடி பொழுதுதான் ஒரு செடுக்கு போற நேரம் கூட கிடையாது. இந்த செடுக்கு போற நேரத்துல அவனுடைய 6 வருஷம் பிரயத்தனம், 100 கோடி பேருடைய கற்பனை, அந்த நாட்டுடைய பெருமை எல்லாம் ஒரு நொடி பொழுதுல சர்வநாசமா கோட்டை இடிஞ்சு விழுறதோன்னு அவ்வளவு முக்கியம் நாமஜபம், அவ்வளவு முக்கியம் நேரம். அந்த ஒரு நொடிக்கு நீங்க ஒரு நாமஜபம் பண்ணா கூட பகவான் சத்தியமா பார்த்து அனுபவிச்சுட முடியும். ஆத்துல தடிக பண்றோம், கொஞ்சம் 2 நிமிஷம் ஆயிடுச்சா உடனே சாதம் தீஞ்சு போயிடுறது. திரும்பியா சரி பண்ண முடியறதா? நிச்சயமா முடியாது. இல்லைன்னு சொன்னா ஏதானா ஆத்துல லைனா மருந்து பாட்டில் வச்சு நடுவில் கூட ஒரு விஷமும் இருக்கு. கொஞ்சம் மருந்தை மாத்தி குடிச்சோம். ஒரு செகண்ட்ல பாட்டில மாத்தி இந்த விஷத்தை குடிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நொடி பொழுதுல வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல மாறுதல் நடக்கும். எத்தனையோ நிமிஷங்கள். அதனால இந்த வாழ்க்கைன்றது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இதுல ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க வாழ்க்கையை நீங்க நிர்ணயம் பண்ற. பகவான் எல்லாருக்கும் அதற்குரியதான தகுதியை கொடுத்திருக்கான், அருகதையை கொடுத்திருக்கான், நேரத்தை கொடுத்திருக்கான். நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்ன்றது நம்ம இடத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு நொடி பொழுதின் பகவத் தியானம் அப்படின்னு ஒண்ணுல விதைச்சுட்டே இருக்கணும். சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல விவசாயி இருக்கான்னா அவன் எத்தனைக்கு எத்தனை மாத்தி மாத்தி விதைச்சுட்டே இருக்கான்னு திரும்ப திரும்ப மறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு தடவை விதைச்சுட்டேன், ஆஹா நான் அறுவடை பண்ணிட்டேன்னு உட்காண்டானா அடுத்த வாட்டி திரும்பி அவன் விதைச்சாத்தான் அறுவடை. அந்த மாதிரி விதைச்சுட்டே இருந்தா தான் அந்த வாழ்க்கை இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிட்டே இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும். நான் ஒரு தடவை விதைச்சுட்டேன் போதுன்னு சொல்ல முடியாது. விதைச்சுட்டே தான் இருந்தாகணும். நீ காத்தால ஒரு தடவை கண்ணை சிமிட்டிட்டோம் நம்ம சொல்றோமா? எத்தனை தடவை கண்ணை சிமிட்டோம் நமக்கு தெரியறதே இல்லை. யாரும் கணக்கூட பண்ண மாட்டோம். எத்தனை தடவை கண்ணை சிமிட்டுறோம். சாதாரண திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த கண்ணை சிமிட்டுறது சாதாரணமா வருது இல்லையா? அந்த மாதிரி நாம ஜபமும் பகவத் தியானமும் அடிக்கை செயல் மாதிரி நம்ம தேகத்தோட இந்திரியத்தோட கலந்து வரும். நான் பண்றேன்னு தெரியப்படாது, நம்ம பண்றோன்னு தெரியாத அளவுக்கு இது பண்ணணும். ஏதாவது பூச்சா தானா கண்ணை சிமிட்டுறோம் இல்லையா, கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இந்த பகவத் தியானம் இறங்கணும். இறங்கலேன்னு சொன்னா சும்மா நானும் பக்தி பண்றேன் லோகத்துக்கு சொல்லிட்டு அழகலாம். எல்லாருக்கும் சொல்லலாம் நானும் பக்தி தான், நானும் பக்தன் பண்றேன், நானும் அந்த கோவிலுக்கு போறேன், நானும் அர்ச்சனை பண்றேன், நானும் திவ்யதேசம் சேவிச்சிருக்கேன். சும்மா வார்த்தையா பேசிட்டு இருக்கலாம். இதனால என்ன பிரயோஜனம்? ஏட்டு சுரைக்கா கறிக்குதவாத மாதிரி இந்த தற்பெருமையினாலேயோ அதான் வெட்டி கதை பேசுறதுனால மோட்சம் கிடைச்சிட போறது கிடையாது. மோட்சம் கிடைக்கணும்னா இங்கேயே அங்க அவ்வளவு தூரம் பகவத் தியானம் வேணும். உள்ளுக்குள்ள அந்த துடிப்பு இருக்கணும், தரிப்பு இருக்கணும். துளசேகராபாருக்கு பரிபூர்ணமா இருந்தது. ஒவ்வொரு க்ஷணமும் விதைக்கிறார் தன் மனசு. அங்க இங்க போக விடாம ஸ்ரீரங்கம் 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 தட்டி 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 பழக்கப்படுத்துறார். இந்த மனசு ஓடும். பல கோடி தினம் ஓடி 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 பழக்கப்பட்டது. கஷ்டம் நிற்காது ஒரு ஸ்தானத்துல. அது ஓட 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 அது கூடவே ஓடி போய் திரும்ப கொண்டு வந்து பகவானுக்கு ஒப்படைக்கணும். திரும்ப ஓடும். திரும்ப ஒரு பக்கமே பிடிச்சு கொண்டு வைப்போம், இன்னொரு பக்கம் ஓடும். அங்கேயிருந்து பிடிச்சு கொண்டு வந்து வைக்கணும், திரும்பி வேற பக்கம் ஓடும், திரும்பி அங்கேயிருந்து கொண்டு வந்து வைக்கணும். இப்படியே வச்சு 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 பழகினோம்னா அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேன கிரகியத்தே. தொடர்ந்து அபியாசம் பண்றதுனாலையும் அடையணும்ன்ற ஆசை இருந்தா நிச்சயமா அடைய முடியும் அப்படின்னு சொன்னான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதை. குலசேகராழ்வாருக்கு அந்த திருடம் இன்னைக்காவது ஒரு நாள் நானும் அங்கனை பார்த்தேன். அந்த நாளும் வந்திடாதோ, அந்த நாள் எண்ணிக்கைன்னு காத்துட்டு கிடக்கிறார். அந்த நாள் எண்ணிக்கை வரும், எனக்கு வேணுமே நான் அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லி விதவிதமா அனுபவிக்கிறார். அவர் எங்கேயோ கேரள தேசத்துல இருக்கார். ஆனா பரமபதத்தில் இருக்கிறவா தேவலோகத்தில் இருக்கிறவாளுடைய அனுபவங்கள்லாம் இவருக்கு பூலோகத்தை கிடைச்சிடும். அவள்லாம் அப்படி அனுபவிக்கிறான்றத இவர் பிரத்யட்சமா பார்க்கிறார். எல்லாரும் திவ்ய தேசம் போவோம், அப்படி இருந்து இப்படி புராண சரித்திரம் கேட்போமே ஒழிய, இந்த புராண விஷயம் கேட்ட ஆசை இது புராணம் போயிடுவோமே ஒழிய இது சத்தியம்னு நம்ம உணரணும். சத்தியமா உணரணும். அப்பொழுதுதான் அந்த திவ்ய தேசத்துடைய மகத்துவம் என்ன, மகாத்மியம் என்னன்னு புரியும். குலசேகர ஆழ்வார் இந்த ஸ்ரீரங்கனை உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறார். இந்த ஸ்ரீரங்கம் வசத்தியான அற்புதமான திவ்ய தேசம்ன்றதுல கொஞ்சம் கூட அவருக்கு கிஞ்சித்து கூட சந்தேகமே இல்லை. யார் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கிறதே கிடையாது. பச்சோந்தி மாதிரி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கா.
அந்த மாதிரி இந்த குலசேகராழ்வார் அனுபவிக்கிறார், ஒவ்வொன்னா அனுபவிக்கிறார். ஆதிசேஷனா இருந்து அனுபவிக்கிறார், பிரம்மதேவனா இருந்து அனுபவிக்கிறார், விதவிதமா அனுபவிச்சு 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 அது கிருஷ்ணனில தானே ஒரு கோபனா இருந்து அனுபவிச்சு அந்த கிருஷ்ணன் தானே ரங்கனா படுத்திருக்கான்னு சொல்லி தானே அனுபவிச்சு அதையும் சொன்னார். இத்தனை பேர் அனுபவிச்சாலும் ரிஷிகள் அனுபவிக்கிறது கொஞ்சம் விசேஷம்தான். ஏன்னா ரிஷிகளும் பார்த்தா மனுஷ தேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா லோகத்துக்கும் அவ பயணப்படுறா, எல்லா லோகத்திலையும் பயணப்படுற அந்த ரிஷிகள் பூலோகத்துல இருக்கிற இந்த ஸ்ரீரங்கம் வந்து இந்த ரங்கநாதனை சேவிக்கிறான். அதுதான விசேஷம். அதாவது கனவு தவளையா இருந்ததுன்னா அது கனவு தான் வசத்தின்னு சொல்லும். ஆனா ஒரு தவளை எல்லா இடத்தையும் சுத்திட்டு வர்றது, எல்லா இடத்துலையும் பார்த்து இந்த கனவு தான் வசத்தின்னு சொல்லிட்டு அது விசேஷம் தான். இதுக்கு விஷயம் தெரியாமலேயே தான் இருக்கிற இடம் வசத்தின்னு சொல்றது வேற, எல்லா இடங்களையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லா லோகங்களையும் பார்த்து முடிச்சுட்டு இது எல்லாத்த காட்டிலும் ஸ்ரீரங்கம் சிரேஷ்டம்னு யார் சொல்லணும்னா எல்லா லோகத்தையும் சுத்தி வரவா சொன்னா ஆமா விசேஷம். இப்ப கூட நமக்கு கூட நம்ம ஊரு யோகத்தை பத்தியோ அற்புதமான வேதத்தை பத்தியோ அவ்வளவு அழகா நம்முடைய வேப்பிலையை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ ஆஹா நம்ம சொன்னா இது வைத்திகாரத்தனம் சார், இது அமெரிக்காக்காரனா வேற யாரும் வந்து ஆமா இது வசத்தி அப்படின்னு சொல்லி ஆமான்னு ஒத்துக்கிறேன். நிஜமா ஒத்துட்டுதான் இருக்கும். இன்னி வரைக்கும் நம்ம சொன்னா எடுபட மாட்டாங்க. இங்கேருந்து ஒருத்தர் இங்கேருந்து கத்துண்டு போயிட்டு அங்கேருந்து வந்தோம். நம்முடைய ஆடுகள் கூட இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காலேருந்து பேர் போட்டு வந்துருந்தோம். ஆஹான்னு முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குறோமா இல்லையா? எல்லாம் இங்கேருந்து போய் திரும்ப வேற பேரை மாற்றிட்டு இதே இருக்கு. ஆஹா என்ன அந்த மோகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லா லோகத்திலையும் சுத்தி வந்தவா இது சிரேஷ்டம் அனுபவிக்கணுமா, அப்பொழுதுதான் இது எடுபடும். சும்மா சொன்னா எடுபடாது. இந்த மூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு வாழ்க்கை ஸ்ரீரங்கத்தை தாண்டி எதுவும் தெரியாது. எல்லா இடத்தையும் பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் விசேஷமா இருக்குன்னு அவ சொன்னான்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பரமபதம் பார்த்திருக்கணும், திருப்பார்கடலை பார்த்திருக்கணும், அந்தரியாமி அனுபவிச்சிருக்கணும், எல்லா லோகத்தையும் பார்த்திருக்கணும். பகவானுடைய கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், வராக அவதாரம், மத்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், விஷ்ணு அவதாரம், எல்லா அவதாரத்தையும் அனுபவிக்கணும். பகவானுடைய எல்லா விதமான சௌலபியம், ஞானம், பக்தி, ஐஸ்வர்யம், பலம், வீரியம், எல்லா குணங்களும் நன்னா தெரியணும். அவன் எல்லா இடத்தையும் எப்படி பழகனான்னு தெரியணும். அவன் கிருத்தயுகத்துல எப்படி இருந்தான், திரேதாயுகத்துல எப்படி இருக்கான், துவாபரயுகத்துல எப்படி இருக்கான், கலியுகத்துல எப்படி இருக்கான், இந்த 4 யுகத்திலும் இருக்கிறவாளா இருக்கணும். இப்படி 4 யுகத்திலையும் இருக்கிறவாளா இருக்கணும், எல்லா லோகத்தையும் சுத்தி வரவாளா இருக்கணும், எல்லா அவதார ரகத்தையும் தெரிஞ்சவாளா இருக்கணும், பகவான உள்ளபடி அனுபவிச்சவாளா இருக்கணும். எத்தனையும் அனுபவிச்சவா ஸ்ரீரங்கம் சிரேஷ்டம்னா அப்ப நிஜமாவே ஸ்ரீரங்கம் வசத்தி தான். இவ்வளவு அனுபவிச்சவா எல்லாத்த காட்டிலும் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு சமானம் இல்லைன்னு சொல்லி ஆச்சுன்னா நிஜமாவே அத்தியுதமான விஷயம். விவேகானந்தர் இங்கேருந்து கிளம்பும் பொழுது கிளம்பிட்டார், போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த உடனே சொன்னார், நான் இங்கேருந்து கிளம்பும் பொழுது இது என் தாய்நாடுன்னு பாசத்தோட கிளம்பினேன், திரும்பி வரும்போது இது என் தாய்நாடு பெருமையோடு இறங்கினேன்னு சொன்னார். பாசம் வேற பெருமை வேற. நம்முடைய தேசத்துடைய பெருமை இங்கேருந்து வெள்ள கிளம்பி எல்லாம் சுத்தி அடிச்சு முடிச்சோன்னே ஆஹா என் தேசம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது, இந்த தேசத்தை நான் பிறந்திருக்கேன், இந்த தேசத்தை நான் திரும்ப வந்துட்டேன் பெருமையோட நுழைஞ்சேன் விவேகானந்தர். அந்த மாதிரி எல்லா லோகத்தையும் சுத்தி இருக்கிறவா அத்தனை பேரும் மயங்கும்படியா எல்லாருடைய தன்மையும் தெரியணும், அசுரனுடைய தன்மையும் தெரியணும், ராட்சசனுடைய தன்மையும் தெரியணும், பகவானுடைய பலமும் புரியணும், பக்தர்களுடைய பலமும் தெரியணும், பகவானுடைய பரம் யூகம் விபவம் அந்தரியாமி அர்த்தம் எல்லா விதமான பலத்தையும் தெரிஞ்சுண்டு அதையெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து இதுதான் வசத்தின்னு சொல்லலாம். எல்லாம் வசதி, இதுவும் வசத்தின்னு அது பெரிய விஷயம் இல்லை. 10ஓட 1 11 அத்தோட இது ஒண்ணுன்னா அது ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய பிராதானியம் இல்லை. எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வசதி இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு புகழ் இருக்கு. ஆனா எல்லா புகழும் சேர்ந்து இங்க இருக்கு, ஒண்ணுதான் எல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி யாரா சொல்ல முடியும்னா ஒருத்தர் இருக்கார், நாரத மகர்ஷி. அந்த நாரத மகர்ஷி எல்லா காலத்திலும் இருக்கார், எல்லா இடத்துக்கும் போவார். ராவணன் அரண்மனைக்கும் போவார், அங்க போய் ராவணனையும் குழப்புவார், திரேதாயுகத்திலிருந்து ராவணனை குழப்புவார், துவாபரயுகத்துல இருந்து கம்சனையும் குழப்புவார், கிருத்தயுகத்துல இருந்து இரண்யகசிபு இரண்யாட்சனையும் பயமுறுத்துவார். இத்தனையும் பண்ணிட்டு திருப்பார்கடல போய் நாராயணா நாராயணா அங்கேயும் சொல்லுவார். அங்கேருந்து கிளம்பி இந்திரலோகம் போய் இந்திரனையும் திட்டுவார். அங்கேருந்து கிளம்பி பரமபதம் போய் பகவானை அவதாரம் பண்ணணும்னு சொல்லுவார். பூலோகத்தில் இறங்கி வந்து ஜனகளிடத்திலையும் பேசுவார், பரசுராமிடத்திலையும் பேசுவார், ராமனுக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லா லோகமும் சுத்தி வரக்கூடியதான ஒரு பலம் படைத்தவர் நாரதர். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம இந்து தர்மத்திற்கவாளே நாரதர் அப்படின்னாலே கோள் மூர்த்தின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நாரதருடைய விஷயமே தெரியாது வாழ்க்கை. சினிமாக்காரன் அப்படிதான் சொல்றான். நம்ம ஜனங்கள் அவளா நாரதர்னு. நாரதர் மாதிரி யாராவது வர முடியுமா?
என்ன தபசு தெரியுமா? ஒன்னும் தெரியாம யாராவது ஒருத்தன் ஏதாவது சொன்னா நாரதர் 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 யாராவது வம்பு பேசுறா கோல் மூசினா நாரதர். நாரதர் கழகம் இல்லையாது, நாரதர் பகவத் சங்கல்பத்தினால பண்ற லீலைகள். அந்த நாரத ரிஷியை பத்தி தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, யாருக்குமே தெரியாது. சரியா சொல்லணும்னா நாரத மகரிஷியை பத்தி பேசாத புராணமே கிடையாது. எந்த ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், 18 புராணங்களா இருக்கட்டும், எந்த இடத்துல போனாலும் நாரத மகரிஷி நிச்சயமா இருந்தே ஆகும். அது கிருஷ்ண அவதாரமோ ராம அவதாரமோ எந்த பக்கம் திரும்பினாலும் பக்த சரித்திரத்துல கூட நிறைய நாரத மகரிஷியுடைய பலம். தியாகராஜர் கூட நாரத மகரிஷி தான் அவ்வளவு அழகா பாட்டை பற்றியதான பெரியதான விஷயங்கள் லட்சணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு கூட சொல்றது உண்டு. அவ்வளவு அழகா இந்த நாரத மகரிஷி எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டு பகவான் அனுபவிக்கிறவர். அந்த நாரதரே ரங்கம் வந்தாதான். குலசேகராஜர் அனுபவம் எங்கேயோ வஞ்சிக்கலாம், எங்கேயோ ஸ்ரீரங்கம், எங்கேயோ நாரத மகிழ்ச்சி, மூணையும் சேர்த்து இவர் தன் ஹிருதயத்துக்குள் அனுபவிக்கிறார். இணையில்லா இன்னிசை யாழ்கெழுமி இன்பத் துன்புருவும் நாரதனம் ஏற்றி இறைஞ்சி அபாரான அந்த எம்பெருமான ஸ்தோத்திர மன்சாலம். தும்புருன்னு ஒரு ரிஷி, நாரத மகரிஷி. அவ்வளவு அழகு, இணையே கிடையாது. அவ்வளவு அழகா இவா எப்பொழுதும் ஆனந்தத்திலேயே கலச்சு கலக்கல. ஒண்ணுமே அவளுக்கு தெரியறது இல்லை, ஒண்ணுமே தெரியறதில்லை. சதா சர்வகாலமும் பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதிலேயே ஆனந்த கூத்தாடின்ற காலம் இந்த நாரத மகிழ்ச்சியும் தும்புரு. இந்த நாரத மகிழ்ச்சி ஒரு யுகத்துல ஒரு தாசி புத்திரனாத்தான் இருக்க. அப்படி தாசி புத்திரனா இருக்கிற சமயத்துல அவருடைய ஊருக்கு நிறைய ரிஷிகள் எல்லாம் வர சாதுர்மாசிய விரதத்துக்காக வந்து தங்குறான். இந்த மழை காலத்துல பெரியவாள்லாம் அங்க எங்க போக மாட்டான், ஏன்னா நிறைய பூச்சி பொட்டுகள்லாம் அலையும். இவா போனான்னு சொன்னா அந்த பூச்சிகளுக்கெல்லாம் கஷ்டம் உண்டாகும். அதனால என்ன பண்ணா ஒரே இடத்துல 4 மாசம் மழைக்காலம் அப்படியே இந்த சாதுர்மாசி 4 மாசம் மழைக்காலங்கள் அப்படியே ஒரு இடத்துலயே இருந்துருப்பா. ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு 4 மாசம் ஒரு இடத்துல இருப்பா. அந்த மாதிரி சாதுர்மாசிய விரதத்துக்காக நிறைய பக்தர்கள் எல்லாம் இந்த நாரதருடைய கிராமத்துக்கு வந்தான். சின்ன குழந்தை, அந்த குழந்தை அவன் பாட்டுக்கு ஆடிண்டும் பாடிண்டும் விளையாடிட்டு இருக்கு. 5 வயசு குழந்தை, பொம்மை வச்சு விளையாடுற வயசு. அந்த சமயத்துல அவ அம்மா, அவளுக்கு யாரும் கிடையாது. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலை பண்ணி இந்த குழந்தையை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரே பந்தம் அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரே கூட யாருன்னு கேட்டா அந்த நாரத மகிழ்ச்சியா இருக்கு. அந்த குழந்தை அந்த சமயத்து என்ன பெயர் எந்த இடத்துலையும் காண கிடைக்கிறது இல்லை. 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறா. அந்த குழந்தை விளையாடின்னு இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல அம்மா சொல்லப்பா, நம்ம ஊர் நிறைய பெரியவர்கள்லாம் வந்திருக்காடா குழந்தை, அவளுக்கு என்ன முடியுமோ அந்த சொல்ப கைங்கரியத்தை அல்ப உபகாரத்தை நீ பண்ணிடுறா, அது உனக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும்னு சொல்றான். ஒரு அப்பா அம்மா குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்பா அம்மா சொல்ல மறந்த விஷயமும் இதுதான். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு முதியோர் இல்லங்கள் வந்திருக்கு. முதியோர் இல்லங்களுக்கு காரணம் குழந்தைகள் கிடையாது, எல்லாம் பெரியவா பண்ற பிரகாசம் தான். நான் சொல்றேன், உண்மை கசக்கும். முதியோர் இல்லங்கள் அத்தனை திறந்தது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா பெரியவர்கள் தான். முதியோர் இல்லங்களை நிர்வாகம் பண்றது எல்லாமே பார்த்தா சின்ன குழந்தைகள் தான். முதியோர் இல்லத்துக்கு போற மாதிரி ஒரு சிட்டியை கொண்டு வந்து வைக்கிறது பெரியவர்கள். அந்த முதியோர் இல்லங்கள் நடத்துறதெல்லாம் பார்த்தா எவ்வளவு வயசு வாலிபர்கள் நிறைய இடத்துல பெரியவர்கள் நடத்துறது கிடையாது. குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நிச்சயமா அது என்ன கொடுக்கறதோ வாங்கிட்டு தான். என்ன கொடுக்கல அதான் திரும்ப குழந்தை கொடுக்கும். நீங்க முள்ளு மரம் விதைச்சா முள்ளு குத்தும், பலாமரம் விதைச்சா பலாப்பழம் கிடைக்கும். நீங்க என்ன விதைக்கிறாண்டோ உங்ககிட்ட தான் இருக்கு. அப்புறம் குத்துறது அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம். இந்த நாரத மகரிஷி குழந்தையா இருக்கும் அம்மா சொல்லிட்டா, ஒரு சூத்ர ஜாதியில பிறந்த ஒரு ஸ்திரீ சொல்லிட்டா. உடனே இந்த குழந்தை சரிமா அப்படின்னு கொடுத்தான். இந்த குழந்தை என்ன பெரிய கைங்கரியம் பண்ண முடியும் அந்த பெரியவாளுக்கு? அவ ஏதான் அப்பா அந்த குழந்தை இந்த குப்பையை எடுத்து அங்க போடுறாங்க, அந்த குப்பையை கொண்டு அங்க போடும். இதே குழந்தை ஒரு டம்ளர் ஜலம் கொண்டு வந்தா அவனுக்கு ஜலம் கொண்டு வரும். அப்பா குழந்தை ஜலத்தை கொண்டு வெள்ளை கொட்டானா வெள்ளை கொட்டிடும். அதை கொண்டு வாடா, அந்த அருகம்புள்ள அங்க ஓடுறதுக்கு எடுத்துன்னு வாடா எடுத்துன்னு வரும். இந்த தர்பையை கொண்டு வெள்ளை போடுறானா போடும். இது எல்லாம் கொண்டாடா ஏதானோ என்ன சொல்லுவான். அந்த 5 வயசுக்கு அதோடைய தேக பலத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தி பலத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்தை அவ கொடுக்கிறார். அதுதான் பெரியவர்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் கொடுக்க மாட்டான். யாருக்கு என்ன கைங்கரியம் பண்றதுக்கான அர்ஹதை இருக்கு, தகுதி இருக்குன்னு பார்த்து கொடுப்பான். அந்த மாதிரி இந்த 5 வயசு குழந்தை 4 மாசம் இவர்களோடையே இருந்துருக்கு. இவெல்லாம் இவ பார்த்தாலும் உட்காந்து பூஜை பண்றா, விதவிதமா மந்திரங்கள் எல்லாம் சொல்ல அந்த குழந்தை முடிச்சு பார்க்கறது ரொம்ப குஷியா இருந்தது.
மற்ற விளையாட்டை காட்டிலும் இந்த பகவானை வச்சு விளையாடுற இந்த ஸ்தோத்திரம், இந்த அர்ச்சனை நல்லா நிஜமா விளையாட்டு தான். அதுவும் நான் சொல்றது மற்ற விளையாட்டு போலவே பகவானுடைய மூர்த்தி வச்சு அதுக்கு ஒரு மாலை போடுறது, அது திருவடியில புஷ்பம் போடுறது, அதுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தியதான் விளையாட்டு தானே, ஆனந்தம் தரக்கூடியதான ஒரு விளையாட்டு. ஆனா அது கூட எல்லாம் சீரியஸா மாத்திருக்கோம், எல்லாம் அனுபவிச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த குழந்தை இதெல்லாம் பார்த்துருக்கு. சாதுர்மாசிய விரதம் 4 மாசம் இந்த குழந்தை அவளுக்கு முடிஞ்சதான கைங்கரியத்தில் பண்ணிட்டே இருக்கு. 4 மாசம் முடிஞ்சு பெரியவாள்லாம் கிளம்புற சமயம் இந்த குழந்தைக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. 4 மாசம் நல்லா ஒசிங்கிடுச்சு அவளுக்கு. அவள் இதுக்கெல்லாம் டே குழந்தைங்க வாடா அப்படின்னு கூப்பிட அவளை கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தது. 4 மாசம் முடிஞ்ச உடனே அவள் கிளம்புற சமயம் இந்த குழந்தை தேவையான ஓரணிகளா கிளம்புறவளா, திரும்ப எப்ப வருவேன், அவங்களை எப்ப பார்க்க முடியும், எந்த ஊருக்கு போகலாம் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. இந்த குழந்தைக்கு இவ்வளவு ருச்சி இருக்கே, பக்தர்களிடத்துல ஒரு ருச்சி இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு உபதேசம் பண்ணிட்டு இதையே சொல்லின்றா, குழந்தை உனக்கு சகல விதமான சௌபாகியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை அன்னியிலேருந்து அந்த நாமத்தையே ஜபிச்சுட்டு இருந்தான், அத்தனையும் ஜபிச்சுட்டே இருந்தான். ஜபிக்க ஜபிக்க பரம சந்தோஷமா எடுத்து அம்மாவிடத்தையும் அம்மாவிடத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மான்னு சொல்லி ஆனந்தப்பட்டது. அம்மாவும் தன் குழந்தை நன்னா இருந்தா போதும்னு நினைச்சுட்டு இருந்தா. இப்படியே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல மாடுக்கு பால் கறக்க போன அவள் அம்மா. அப்படி போற வழியில ஒரு பாம்பு படுத்திருந்தது. கொஞ்சம் இருட்டா இருந்தனால அவளுக்கு தெரியல. இந்த பாம்பை எடவிட்டான். உடனே பாம்பு கோபம் வந்து இவளை கடிச்சு விடுத்து. கடிச்ச உடனே அவள் இறந்து போயிட்டான். எல்லாரும் இந்த குழந்தை அனாதையாச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதான். இந்த குழந்தை பார்த்தது மனசுல ஒரு வைராக்கியம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலத்துல இன்னைக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல மரணம் சம்பவிக்க போறது. அதனால நமக்கு ஒரே நித்திய பந்தம் பகவான் மட்டும்தான், பகவன் நாம சங்கீர்த்தம் மட்டும்தான், ஆச்சாரிய கிருபா கடாட்சம் ஒண்ணுதான் நமக்கு நிரந்தரம்னு ஒரு வைராக்கியம். 5 வயசு குழந்தைக்கு சரி நமக்கு இருந்த ஒரே பந்தமும் போயாச்சுன்னு சொல்லி இந்த குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர தன் கால் போன போக்குல நடந்து 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 போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் போச்சு, எத்தனை நாள் நடந்தது ஒன்னும் தெரியல. கடைசியில ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சது. ரொம்ப தாகமா இருந்தது, பசியா இருந்தாங்க. ஒரு ஜலம் சாப்பிட்டது, மரத்து கீழே உட்கார்ந்தது. அம்மா இறந்து போயிட்டா தனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சது. தனக்கு பசியோ தாகமோ பகவானை தவிர யாரும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு திடம் அந்த குழந்தைக்கு வந்துடுத்து. அந்த ஆச்சாரியர் உபதேசம் அந்த மந்திரத்தை உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சிடுது. திருடமா நன்னா ஜபிக்க 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 இந்த குழந்தையுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டான். நன்னா தக தக தகன் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான வேதம் சொல்லும்படியா இந்த ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சிருந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கரன் இரவும் கண்டேன் சரித்திரரும் பொன்னாழி கண்டேன் அப்படின்னு சொல்லும்படியா இந்த பகவான் தன்னுடைய அத்தியுதமான ரூபத்தை 5 வயசு குழந்தை காண்பிச்சு கொடுத்துட்டான். அப்படி சொடுக்கு போற நேரம் தான் அதுக்குள்ள பகவானுடைய காட்சி மறைஞ்சு போயிடுது. இந்த குழந்தை திரும்பி ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி என்னெல்லாமோ தபசு பண்ணி நாமஜலம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தது. திரும்ப காட்சி கிடைக்கல. ஒரு அஸ்ரீ சப்தம் கேட்டது, அப்பா குழந்தை இந்த ஜென்மாவில உனக்கு இந்த ஒரு காட்சி மட்டும் தாண்டா, இதையே நினைச்சுன்றது. அடுத்த ஜென்மாவில நீ பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா பிறப்ப, அப்போ நீ என்னையே நினைச்சுண்டு ஆடின்றும் பாடின்றும் அனுபவிச்சுட்டு கிடக்கலாம் பகவானுடைய வார்த்தை கேட்டது. அசரீரி அப்படின்னா சாதாரணமா பேசும்போது பார்த்தா சரீரம் தெரியும், அதுல இருந்து சப்தம் வரும் தெரியும். சரீரியிலே சப்தம் வர்றது தெரியும். அசரீரின்னா சரீரம் தெரியாம சப்தம் தானா எங்கேருந்தோ வருது, அசரீரின்னு பேர். அவ்வளவுதான். அசரீரினா எங்கேருந்தோ வானத்தை சப்தம் ஏதுன்னு நினைச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. அசரீரின்னா அந்த சப்தத்திற்குரியதான சரீரத்தை நம்மால பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான் அசரீரின்னா. அதுதான் ஆகாசவாணி சொன்னா ஆகாச சப்தம் வரும், ஆகாசமே ஒரு சப்தம் வரும், அதுவும் அசரீரின்னு சொல்றது உண்டு. சரீரம் தெரியாம அந்த வார்த்தைகள் சப்தம் மட்டும் நம்ம காதுக்கு கேட்கிறது அசரீரின்னு பேர். அந்த மாதிரி அசரீ சப்தம் கேட்டது உடனே குழந்தை சரி பகவான் இதுவரைக்குமா சிவ பண்ணானே, நமக்கு இந்த ஜென்மாவில் காட்சி கொடுத்தான்னு சொல்லி அதையே நினைச்சுட்டே இருந்தா எப்படா இந்த தேகம் முடியும்னு காத்துட்டு இருந்தது. தேகத்தை அவர் விடல. இந்த தேகத்துக்கு என்னைக்கு கடைசி காலமோ அது வரைக்கும் அந்த ஒரு க்ஷணம் கிடைச்சது. அந்த பகவானுடைய ரூபத்தையே இந்த குழந்தை திரும்ப 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 தியானம் பண்ணிட்டே இருந்தது. அத்தனை அழகம் அந்த சரீரம் விட்டு போச்சு. உடனே அடுத்த ஜென்மாவில பிரம்மாவுடைய மானசீக புத்திரனை அவதாரம் பண்ணார். நாரதர் திருநாமம் கிடைச்சது. பூர்வ ஜென்மத்துல பண்ண நாமஜலம், அந்த பகவத் தியானம், ஆச்சாரிய கிருபா கடாட்சம் அடுத்த ஜென்மத்துல எவ்வளவும் ஞாபகம் இருந்து அதையே தியானம் பண்ணி பகவானுக்கு அந்தரங்க பக்தனா மாறிட்டான். அப்படித்தான் இந்த நாரத மரிசி சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல காண கிடைக்கிற சரித்திரம்.
வியாசருக்கு நாரத மகிழ்ச்சியே சொல்றார். அப்ப நாரத மகிழ்ச்சி வியாசர் கேட்கிறார், எல்லாருக்குமே பூர்வ ஜென்மம் மறந்து போயிடுமே, உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்ட. நல்ல கேள்விதான். நம்ம எல்லாம் பிறந்துட்டோம், எல்லாருக்கும் பூர்வ ஜென்மம் விருத்தாந்தம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாதவருக்கு உத்தம். இந்த ஜென்மாவுடைய ஞாபகம் இந்த பாடுபடுத்தி தொலைகிறது. இதுல ஒரு 100 கோடி ஜென்மா இருக்குன்னு வச்சுக்கோ, மனசுல பைத்தியம் தனியா வேண்டாம், எல்லாருமே பைத்தியமா தான் இருக்கு. ஏற்கனவே அப்படிதான் இருக்கா எல்லாருமே. அவ்வளவுதான். என்னென்ன ஆகும், என்ன பண்ணுவோம்னே தெரியாது. ஏன்னா சமயத்தை பார்த்தோம்னா போன ஜென்மத்துல யாராச்சும் நாயா இருந்திருப்போம், இன்னைக்கு அவளுக்கே குழந்தையா பிறந்திருப்போம். இல்லாட்டி நம்மாத்த நாயா தான் நமக்கு சொந்த காலம் இருந்திருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டோம்னா படு பயங்கரமா இருக்கும், கேவலமா இருக்கும். கூடுமான வரைக்கும் இந்த பூர்வ ஜென்ம விற்த்தாந்தம் தெரியாம இருக்கிறது பரமபாக்கியம். நடிகரணமோ நாடிகள்லாம் பார்த்து பூர்வ ஜென்மத்தை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கிடக்கிறா. அதை நினைக்க நினைக்க இன்னும் குழப்பம் தான் ஜாஸ்தியை ஒழியறாருன்னு இல்லை. இவர் சொல்றார், பகவானுடைய கிருபையினால எனக்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு சிரேஷ்டம் இந்த நாரதர். சதா சர்வகாலமும் பகவன் நாம சங்கீர்த்தம். எல்லா லோகத்துக்கும் போவார், அசுரனுடைய மாளிகைக்கும் போவார். ராவணனும் ஒண்ணும் பண்ண முடியாது, கம்சனும் ஒண்ணும் பண்ண முடியாது, இரண்யகசிபும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாரதருக்கு யாருமே ஒண்ணும் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தபோபலம். அந்த நாரதர் கூட அந்த பரமபதத்தை விட்டு திருப்பார்களை விட்டு அப்பப்ப பூலோகத்துக்கு இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்துடான்னா ஸ்ரீரங்கத்துல அபாடான்னு வீணையை மெய்க்கிண்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு இந்த ரங்கன் அனுபவிக்கிறார். இணையில்லா இன்னிசை யாழ்கள் இன்ப தும்புருவும் நாரதனும் இறஞ்சி ஏற்ற குலசேகராழ்வார் எங்கேயோ இருக்கா. தன் மனசுக்குள்ள இந்த ஸ்ரீரங்கனை பார்க்கணும்ன்ற தவித்துல ஸ்ரீரங்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் ரகசியமா நடக்கிறதோ ரகசியமான விஷயங்கள்லாம் அவர் ஹிருதயத்தை பிரத்யட்சமா தெரிஞ்சிருக்கு. திவ்ய திருஷ்டி, இதுக்கு பேர்தான் திவ்ய திருஷ்டின்னு பேர். நிறைய திவ்ய திருஷ்டினா கண்ணை மூடி எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சிருக்கு. அப்படி இல்லை. எந்த விஷயங்கள் மற்றவாளுக்கு தெரியாம இருக்கோ அந்த விஷயங்கள் தானா தெரியறது திவ்ய திருஷ்டி. குருஷேத்திரம் எங்கேயோ நடந்தது, தஞ்சன் இருந்த இடத்துல இல்லை, எல்லாம் நடக்கிறதுவாக அது திவ்ய திருஷ்டி. அந்த மாதிரி இந்த குலசேகராழ்வாருடைய ஹிருதயம் முழுக்க இந்த ரங்கநாதன் வியாபித்து கிடக்க ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற அதிமகோன்னதமான விஷயங்கள் எல்லாம் பிரத்யட்சமா தெரியாத பாசனம் சொல்லவே முடியாது. சும்மா ஏதோ வாயில வந்தபடி எல்லாம் ஏதோ 4 வார்த்தைகளை போட்டுட்டு இதா சொன்னா அவா சொன்னான்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துடைய பெருமையை ஏற்றத்துக்காக சொல்ற விஷயங்கள் இல்லை, தான் அனுபவிக்கலையே என்ற ஏக்கத்துல வெளிவந்த பாசுரங்கள். தனக்கு இன்னும் அந்த பாவம் கிடைக்கலையே, தனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு சொல்ல அந்த பாவத்துல யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவளுடைய பாவம் எல்லாம் அவன் ஹிருதயத்துக்குள்ள தானா தெரிகின்றது. அப்படி தெரியுமா அப்படின்னா மகாபாதி கம்சனுக்கே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. தேவகியை நினைச்சு இங்கதான் இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது அவன்தான் நினைச்சு கம்சனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பகவானா தெரிஞ்சான். அந்த அளவுக்கு சிரேஷ்டம். ராமனை ஒரு தடவை தான் இந்த மாரிசன் பார்த்தான். ஆனா எப்ப யாராவது ராமன் தானோன்னு பயந்து நடுங்கிறான். இந்த மாதிரி மகாபாதிகளுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது, பகவானுடைய சப்தம் கேட்கறதுன்னா அவன் நினைச்சு என்கிறவனுக்கு சத்தியமாக அவருடைய தரிசனம் கிடைக்கும். இவர் பார்க்கிறார், எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார். விடியற் கிளம்புற நேரத்துல பார்க்கறதா இந்த விடியற் கிளம்புற நன்னா இருக்குமே, ரங்கனுக்கு அனந்தல் சேவையா இருக்குமே நினைக்கிறதுக்குள்ள இந்த அனந்தல் சேவைக்கு ரங்கன் காட்சி கொடுக்கணும்ன்றதுக்கு முன்னாடி தும்புருவம் நாருன்னு அங்க வந்து வீணாகானம் பண்ணி காட்டுன்னு கிடக்கலாம். ரங்கனை பார்க்கணும் அனந்தல் சேவை. நிறைய ஓடுவாங்க அனந்தல் சேவைக்கு, ஓடி 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 அனந்தெல்லாம் சோம்பேறி சேவை. அறத்தூக்கத்துல அப்படி பகவான் அறக்கறக்கத்துல ஒரு கிருபை பண்ணுவான். அந்த மாதிரி அழகான விடியற் கால நேரம் இணையில்லா இன்னிசை யாழ்கெழும் நீ கையில ஒரு வீணையை வச்சு நீச்சாலம் ஆனந்தமா ஸ்ருதி சேர்த்து ராகம் தாளம் பல்லவி எல்லாம் அவ்வளவு அழகா சேர இந்த பல்லவியில் அப்படியே பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல, அனுபல்லவியில் அவனுடைய கீர்த்தனத்தை பாட அப்படியே மயங்கி 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 இணையில்லா சமானமே கிடையாது. அவ பாடுற அந்த சங்கீர்த்தனத்துக்கு அந்த தேவராகம் யாராலையும் சொல்லவே முடியாது. தேவராகத்தை பத்தி சமீப காலத்தை தெரிஞ்சவர்னா ஸ்ரீமன் நாதமணிகள் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குரு பரம்பரை பிரபாவத்துல கூட காண கிடைக்கிறது. இந்த தேவதாளம் தேவராகம்லாம் மனுஷராகமே தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் எத்தனை ராகம் எத்தனை தாளம் எத்தனை பல்லவின்னு யாருக்கும் புரியதில்லை. தேவராகம்னு ஒன்று இருக்கு. அந்த தேவராகத்துடைய தாளம் எல்லாம் நாதமணிகள் ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சா போல காண கிடைக்கிறது. நாதமணிகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாருக்காவது தெரிஞ்சா மாதிரி காண கிடைக்கிறது இல்லை. பக்த சரித்தை கூட எங்கேயும் காண கிடைக்கிற மாதிரி தெரியல.
அந்த தேவகானத்துல இவர்கள் பாடுறாளாம். இணையில்லா இன்னிசை யாழ்கிழமி இன்ப துன்புருவும் நாரதனம் இறங்கி நல்ல சப்தமோடு பாடுறாள். நன்ன வெக்கத்தை விட்டு கத்தனம், வெக்கத்தை விட்டு பாடணும். அப்படியே கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழியறதான் நாரத மகிழ்ச்சிக்கும் சும்புருவுக்கும். அத்தனை அழகா மயிர்கால்கள் குத்துண்டு நிக்கிறதாம். நாரத மகிழ்ச்சி ரங்கன பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்த்துட்டப்பா, ராமவதாரம் அனுபவிச்சேன், கிருஷ்ணவதாரம் அனுபவிச்சேன், மத்தியவதாரம் அனுபவிச்சேன், கூர்மவதாரம் அனுபவிச்சேன், நிருசிம்ம அவதாரம் அனுபவிச்சேன், பரமபதநாதனா இருக்கும்போதும் அனுபவிச்சிருக்கேன், திருப்பார்கடலையும் அனுபவிச்சிருக்கேன். அதே ரங்கா, இதே ரங்கனை அவ்வளவு அழகா பிரம்மலோகத்திலையும் பார்த்திருக்கேன், அயோத்தியாலையும் பார்த்திருக்கேன். ஆனா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த சோபை, இந்த அழகு, இந்த பரிமளம், இந்த கோமளம், இந்த சௌலபியம் எங்கேயுமே இல்லையாடா. இத்தனை சௌலபியமா படுத்துண்டு கிடக்கிறியேடா. நிஜமாவே ஸ்ரீரங்கம் வந்த பிறகுதான் ரங்கநாதனுக்கு ஒரு சௌலபியம் வந்தது. அயோத்தியாவில் இருக்கும்பொழுது கூட சக்கரவர்த்தி திருமகனுடைய அரண்மனையில அவன் தொழும்படியா இருந்த பெருமாள். அயோத்தியா ஜனங்கள் எல்லாரும் கூட இந்த பெருமாளை பார்த்தது கிடையாது. யாரோ அத்திபூதமாயி ஒரு 4 மந்திரி இவாதான் பார்த்திருக்காளே வழி அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் போய் அரண்மனைக்குள்ள போய் இந்த ரங்கநாதனை தொழுது இல்லை, தெரிச்சது கிடையாது. ஆனா அவன் என்னைக்கு ஸ்ரீரங்கம் வந்தானோ அந்த ஸ்ரீரங்கத்துல இங்க வரைக்கும் நாஸ்திகன் கூட விளையாடுறவங்க பார்த்துட்டு வரும்படியான ஒரு சௌலபியம். அதனால இந்த ரங்கனை பார்த்து பார்த்து இந்த ஆரண மகிழ்ச்சி, அப்பா கலியுகத்தை இப்படியே படுத்துட்டு கிடக்கிறியடா. நம்ம படுத்துட்டோம்னா கூட அப்பப்போ திரும்பி திரும்பி படுத்தா நல்லா இருக்கு. ஆனா ஒரே மாதிரி படுத்துட்டு கொஞ்சம் திரும்பி அப்படி கூட படுக்கிறது இல்லையா. அப்படி படுக்கிற சமயத்துல யாராவது ஒரு பக்தன் அடடா அவனை பார்க்க வந்தனே முகத்தை திருப்பிண்டு படுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிருவான் என்ன சொல்லி படுத்தவாறு அப்படியே கிடந்தவாறே கிடந்துட்டு கிடக்கிறான். கருணா சாகரன் சௌலபியம் மூர்த்தி இந்த ரங்கம். இந்த கையை கூட மாற்றி வைக்கிறது இல்லையா. யாராவது போய் இந்த பகவான் இந்த கையை ஒரு கையை அப்படி அக்கள் அப்படி தூக்கி வச்சிருக்கான், ஒரு கையை அப்படி பாதத்தை மீட்டி கிடக்கிறான், நீங்க போய் பாருங்கன்னு சொன்ன கையை மாற்றினான்னு சொன்னா இவா வார்த்தை பொய்யாயிடுமே சொல்லி அந்த கை பொசிஷனை கூட மாத்தாம அப்படியே படுத்துட்டு கிடக்கிறான். இணையில்லா இன்னிசை யாழ் கெழுமி, அப்படியே அந்த யாழ் வீணையில் அப்படி நீட்டி 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 நாரதனம் தும்புரும் இறஞ்சி ஏற்கிறாள், ஸ்தோத்திரம் என்றாள். தங்கா சௌலபியமூர்த்தியே, ஏ பிரபோ உன்னுடைய பாதம் எத்தனை அழகா இருக்குடா, உன்னுடைய முழங்கை எத்தனை அழகா இருக்குடா, உன்னுடைய முழங்கால் எத்தனை அழகா இருக்குடா, உன்னுடைய திருநாபிக்கமலம் எத்தனை அழகா இருக்குடா, வக்ஷஸ்தலம் இத்தனை விசேஷமா இருக்கேடா, உன் கண்ண பிரதேசம் கண்ணாடி போல பளபளபளன் வளவளன் இருக்கேடா, உன்னுடைய அற்புதமான செங்கனிவாய் மயக்கும்படியா இருக்கேடா, இந்த கண்கள் ரொம்ப விசேஷமா இருக்கேடா, சுருள் சுருளால இருக்கேடா, அந்த கேசம் தலையில அற்புதமான கிரீடம், அது மேல ஆதிகேசன்னு சொல்லி எம்பெருமானே எத்தனை அழகா படுத்துட்டு கிடக்கிறேடா, ஏ ரங்கா ரங்கான்னு சொல்லி நாரதரும் தும்பும் இறஞ்சி ஏற்கிறார். அப்படியே மயங்கி மயங்கி ஒரு பக்கம் இவர்கள் விடியற் காலம் வரை இந்த பகவான சங்கீதமா ஆனந்தமா அனுபவிக்கிறாள், நாத பிரம்மமாச்சு. அந்த மாதிரி ஒரு பக்கம் இவர்கள் இந்த ரங்கனை அனுபவிக்கிறாளாம், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்தோத்திரம் பண்றாளாம். சாமகானத்தினாலையும் யஜுர்வேதத்தினாலையும் ரிக்வேதத்தினாலையும் அதர்வண வேதத்தினாலையும் 4 திருமுகங்கள் கொண்டு அனுபவிச்சார். ஏற்கனவே சொல்லிட்டார் எப்படி பிரம்மா அனுபவிக்கிறார் சொல்லி 8 கண்கள்னால பார்த்து 4 வாயினால ஸ்தோத்திரம் பண்ணியதா சொல்றார். இருந்தாலும் இந்த பிரம்மா அடியேன்னு சொல்லி பகவானுடைய திருடி பக்கத்துல தேமேன்னு நிற்கிறாராம். நான் லோகத்தையே படைக்கின்றவன், நான் பகவானுடைய நாவி கமலத்திலேருந்து நேராக உற்பத்தியானவன் அப்படின்னு அகம்பாவம் எல்லாம் இல்லாம நான் நீசன், நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், பகவானுடைய திருவடியில நிக்கிறதுக்கு தான் எனக்கு அருகதை உண்டு, அந்த மாதிரி நிற்பதற்கு எனக்கு ஒரு கிருபை பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மா பகவான் முன்னாடி கைகூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிய மயிர்கால்கள் கொத்தண்டு நிற்க பகவானுடைய திருவடி பக்கத்துல அப்படியே இந்த திருவடியே பார்த்துட்டு அப்படியே அப்பா இந்த திருவடியை பார்க்க 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 அவ்வளவு சுத்தமா இருக்கேடா, இத்தனை நிம்மதியா இருக்கேடா, இந்த நிம்மதி எனக்கு பிரம்மலோகத்துல கூட கிடைக்கிறது இல்லையாப்பா, எப்பொழுதும் எல்லா காலத்திலையும் உன்னையே சேவிச்சுண்டு ஆனந்தமா உன்னை இந்த மாதிரி வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்டான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்றாராம் இந்த பிரம்மதேவன். துணையில்லா தொன்மறை நூலா அவ்வளவு அழகா இந்த வேதம் இருக்கு.
இந்த வேதத்துக்கு சமானமா இதுவரைக்கும் எந்த ஒரு கிரந்தமும் கிடையாது. வேதத்துக்கு சமானம் வேதம் தான். அது எதுவுமே பக்கத்தில் நெருங்கவே முடியாது. மற்ற எந்த மதத்துடைய நூல்கள் வேணாலும் நீங்க சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் இப்பொழுதுதான் வந்தது நன்னா தெரியும். அரசியல்வாதிக்கும் தெரியும், ஆன்மீகவாதிக்கும் தெரியும், சரித்திர ஆராய்ச்சி பண்றவாளுக்கும் தெரியும் எந்தெந்த மதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வந்தது, அந்த மதங்களுடைய நூல்கள் எப்படி உருவானது, எந்தெந்த காலகட்டங்கள்ல என்னென்ன விதமான மாறுதல் அடைஞ்சிருக்க வரைக்கும் எல்லாரும் சொல்லிடுவார். ஆனா வேதம் எந்த காலத்துல உற்பத்தி ஆச்சு, இதுக்கு சமானமா இது கூடவே இருந்து இதை சமானப்படுத்தும்படியா எங்கேயாவது ஏதான ஒரு கிரந்தம் காண கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரந்தமும் காண கிடைக்கிறதே கிடையாது. சரித்திர ஆராய்ச்சி பண்றவா கூட வேதம் இவ்வளவு வருஷங்களுக்கு பின்னாடி முன்னாடின்னு சொல்றாள் ஒழிய இத்தனை வருஷம் தானே துல்லியமா யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வேதம் அவ்வளவு சிரேஷ்டமா இணையில்லா தொன்மறை நூல் பொத்திரத்தால் அவ்வளவு அழகா துணையே இல்லாம சமானமே இல்லாம இருக்கான் இந்த வேதம். இந்த வேத சப்தம் இருக்கு நம்ம மனசுக்கு அப்படி ஒரு சாந்தி கொடுக்கும். எல்லாராலையும் வேத சப்தத்தை உள்ளபடி புரிஞ்சுக்கவே முடியாது. அது ரகசியம் என்னன்னு புரியவே முடியாது. ஆனா உட்கார்ந்து கேட்டோம்னாலே அவ்வளவு குஷி ஆயிடும். அந்த வேத மந்திரம் அத்தனை பலம். எந்த சப்தம் எல்லாம் நம்முடைய ஹிருதயத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் ஒரு சாந்தியை கொடுக்குமோ அந்த சப்தம் எல்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்து வச்சதுதான் நம்முடைய வேத மந்திரங்கள். அத்தனை வேத மந்திரங்களும் அவ்வளவு குஷியா இருக்கும், அவ்வளவு ஜோரா இருக்கும். கேட்கும் பொழுது நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு பலம் வந்துடும். அர்த்தமே புரிய வேண்டாம், அர்த்தமே புரிய வேண்டாம். வெறும வேத மந்திரங்களை கேட்டுன்றதுனால உடம்புல அந்த பலம் வந்துடும். அந்த காலத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் வேத மந்திரங்கள் சப்தம் எல்லா பக்கமும் சதுர்வேதிகளா இருப்பா. 4 மாட வீதிகள்லயும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதம் சொல்லிட்டே இருப்பா. சாக சொல்லிட்டு இருப்பா, விகிரதமா சொல்லிட்டு இருப்பா, கேட்டுட்டே இருப்பா. அப்படி இருந்ததான ஒரு வம்சம். இன்னைக்கு அந்த வம்சம் உட்காந்து பெருசா MBA படிச்சுடுத்து அவ்வளவு அழகா மேக்ஸ வேகமா போடும் சொல்லி பெருமைப்படுறது ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லி ஆச்சுன்னா எல்லாமே தானாவே வந்துடும். அந்த வேதத்தை இல்லாததே கிடையாது. அந்த வேத சப்தத்தினால பிரம்மா ஸ்தோத்திரம் வந்தார். பிரம்மா கூட வேதத்தை ஜபிச்சுட்டே இருக்கா, அவ்வளவு சிரேஷ்டம். ஆனா இன்னைக்கு அந்த வேதத்து மேல பிராமணாளுக்கே நம்பிக்கை இல்லைன்றதுதான் சத்தியம். ஏன்னா வேதம் படிச்சா போதுமா, குழப்பம் நடந்துருமா, பூவா கிடைக்குமான்னு வா. அவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு எழுதி வச்சு அந்த ஏரிசி 26 எழுத்து திரும்ப திரும்ப மாத்தி 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 வார்த்தைகளா போட்டு படிச்சா அதுவே சாப்பாடு போடும்னா வேத மந்திரம் நம்ம ஜன்மாத்திற்கு சத்தியமா சாப்பாடு போடும். சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீதி விஷயங்கள் நாளை மறுதினம், நாளைக்கு இன்னொரு இடத்துல சத்சங்கம் இருக்கு அடையாறுலையும் மாம்பழத்திலையும். ஆனால் நாளைக்கு இங்க சத்சங்கம் இல்லை. திரும்பியும் நாளனைக்கு இந்த பாசுரத்தின் நீதி ராஜ்யம். ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். समस्त भागवदलु को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். जय श्री भारत माता की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति.